ஃபாலோ பண்ணினே வந்தான். வந்துட்டு என்ன லிஃப்ட்டுக்கு வந்து கை பிடிச்சி இழுத்தான். நான் திரும்ப தட்டி விட்டு போனேன். திரும்ப எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி எனக்கு தப்பான தவறு இது பண்ண ஆரம்பித்தேன். அதனால் நான் இப்போ அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல. அதனால இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன். இது இந்த சம்பவம் நடந்தது எப்படி, எங்கே நடந்தது? இது டி பிளாக்ல 9 மணிக்கு நடந்தது. நீங்கள் லிஃப்ட்டில் இது பண்ணி வேலைக்காக வந்திருந்தீங்களா? வேலைக்காக வந்துருந்தேன். சரி, அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருமே தெரியல, யாரும் தெரியாத நபர். வட இந்திய தமிழரா இல்லை இது வட மாநிலத்தோட தமிழ்நாட்டு? மூஞ்சில துணி யாரா கட்டியிருந்தாரா? இல்லை, அதெல்லாம் எதுவும் லிஃப்ட்டில் எதுவும் சிசிடிவி காட்சிகள்லாம் இல்லையா? எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அசோசியேஷனில்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஏதோ ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்கல. அதனால நான் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள்? அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனால தான் இந்த வாட்டி லைட் இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த போகிற வழியில் லைட்லாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு லேடிஸ்க்கு யாருக்கும் சேஃபே கிடையாது. சேஃப்டி கிடையாது. இந்த சேஃப்டி காலேஜ் வரைக்கும் லைட்